السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هذا القرآن يهدي للتي هي أقوم. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள். அதில் ஒன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உறங்குவதில்லை, அவனுக்கு உறக்கமும் தேவையில்லை. உறக்கம் என்பது ஒரு பலவீனம். உறக்கம் எதனால் ஏற்படுகிறது என்பதை மருத்துவம் சொல்லுகிறது. மனிதன் பஞ்சபூதங்களின் கலவையினால் படைக்கப்பட்டவன். நிலம், நீர், காற்று, ஆகாயம், மண், நெருப்பு. இந்த 5 பஞ்சபூதங்களின் கலவையால் மனிதன் படைக்கப்பட்டவன். இந்த 5 பஞ்சபூதங்களிலே ஆகாயம் என்கிற ஒன்றை தவிர மீதி எல்லாமே அவனுக்கு உணவுப் பொருட்களின் வழியாக கிடைத்து விடுகிறது. நிலத்தினுடைய சக்தி, நீரினுடைய சக்தி, நெருப்பினுடைய சக்தி, காற்றுடைய சக்தி எல்லாம் உணவின் வழியாக அவனுக்கு கிடைத்து விடுகிறது. இந்த ஆகாய சக்தி அவ்வாறு கிடைப்பதில்லை. அது அவனுக்கு உறக்கத்தில் தான் கிடைக்கிறது. எனவே மிக கட்டாயமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அவனுக்கு உறக்கத்தை இறைவன் ஏற்படுத்துகிறான். அந்த உறக்கத்தின் வழியாக ஆகாய சக்தியை கிரகித்து கொண்டு மறுபடி அவன் சுறுசுறுப்பாக இயங்குகிறான். எனவே உறக்கம் என்பது ஒரு பலவீனம். அந்த பலவீனம் இறைவனுக்கு கிடையாது, இறைவனுக்கு தேவையும் கிடையாது. மீண்டும் சுவனவாசிகளுக்கும் உறக்கம் இருக்காது. ஏனென்றால் சொர்க்கம் ஒரு சந்தோஷமான சூழல் கொண்ட ஒரு இடம். அங்கே தூக்கம் போல ஒரு பலவீனமான நிலைகள் அங்கே மூமின்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு, சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தருவதில்லை. இரண்டாவது விஷயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தராசை இறைவன் உயர்த்துகிறான், தாழ்த்துகிறான். தராசு என்பது ஒரு குறியீடு. ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இறைவனுடைய வேலை. ஒரு பொருளுடைய விலையை ஏற்றுவதும் இறக்குவதும் அவனுடைய வேலை. மிக நெருக்கடியான இடங்களில் சில மனைகள் காலியாக கிடக்கும். அது அங்கே தேவை இருக்கும், ஆனால் அவர்களால் யாராலும் கட்ட முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நிலத்திற்கு மதிப்பை வைக்கவில்லை. தரிசாக கிடந்த நிலங்கள் தற்போது பல்வேறு வடிவங்களில் உயிர் பெற்று வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கு விலையை உயர்த்துகிறான். விலை உயர்ந்த இடங்களெல்லாம் சமயங்களிலே மாறிவிடுகிறது. உதாரணமாக, புதிய பேருந்து நிலையம் என்று ஒவ்வொரு ஊரிலும் வருகிற போது பழைய பேருந்து நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கு மதிப்பு குறைந்து போகிறது. ஒரு நேரத்தில் அது உச்சபட்சமாக இருந்தது தான், மக்கள் கூடுமிடமாக கொண்டாடப்பட்டது தான். ஆனால் இன்றைக்கு பொலிவிழந்து போய்விடுகிறது. வியாபாரம் இருப்பதில்லை, மக்கள் அங்கே திரும்புவதில்லை, எந்த ஒரு முன்னேற்பான நடவடிக்கைகளும் அங்கே கிடைப்பதில்லை. புதிய இடங்களுக்கு எல்லாரும் புலம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து போகிறார்கள். இந்த நிலைகளை யார் ஏற்படுத்துகிறார்? அல்லாஹ் தான் ஏற்படுத்தும். விலையை ஏற்றுவதும் இறக்குவதும் அவனுடைய வேலை. தராசை உயர்த்துவதும் அதை கீழிறக்குவதும் அவனுடைய வேலை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுபோல பகலினுடைய அமல்கள் இரவிலே உயர்த்தப்படுகிறது. இரவு வருவதற்கு முன்னாலே இரவினுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பகலில் உயர்த்தப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த 3 விஷயங்களும் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உறங்குவதில்லை, அவனுக்கு உறக்கம் தேவையில்லை. தராசு என்கிற குறியீட்டின் வழியாக பல்வேறு பொருட்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நினைவூட்டுகிறான். அவனே உயர்வை தருகிறான், அவனே தாழ்வை தருகிறான். அவன் நினைத்தால் உயர்வு, அவன் நினைத்தால் கண்ணியம், அவன் நினைத்தால் இழுக்கு, கேவலம். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும், பகல் நேரத்து செயல்கள் இரவு வருவதற்கு முன்னாலே அல்லாஹ்விடத்திலே கணக்கு காட்டப்படுகிறது. இரவு நேர செயல்கள் அடுத்த பகல் வருவதற்கு முன்னாலே கணக்கு காட்டப்படுகிறது என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை குறித்து நமக்கு சொன்னார்கள்.
எனவே இவற்றை உள்வாங்கிக் கொண்டு நாம் இறைவனுக்கு பொருத்தமான வழியில் நடக்க முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.